இந்த நாளிலே நாம் இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாயிருக்கிற எங்கள் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமாம். உங்களை எல்லாம் பார்ப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. இந்த நாளின் தலைப்பு ஆங்கிலத்தில் அப்ளிக்ஷன் அப்படின்னா, அதுக்கு தமிழ்ல நிறைய வார்த்தைகள், இணை வார்த்தைகள் இருக்கிறது. துன்பம், இன்னல், இடுக்கண், வேதனை, கஷ்டம், பிணி, இத்தனை வார்த்தையை கொண்டுதான் ஆங்கில வார்த்தையாக அப்ளிக்ஷன் இருக்கு. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா கஷ்டம், பிரச்சனை அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த தலைப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு யாராவது ஒருத்தர் மைக் வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் வசனத்தை படிக்கிறதுக்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆமென். ஒரு அருமையான வசனம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன ஆறாங்க தெரியுமா? நிறைய நெருக்கம் வரும்பொழுது ஈடேறி போயிடுறாங்க. அதாவது சுலபமா சொல்லணும்னா, எளிமையா சொல்லணும்னா, சர்ச்சுக்கு வரதை விட்டுறாங்க, ஆண்டவரோடு நடக்கிற நடையை விட்டுறாங்க. ஏன்? வேதம் வாசிப்பது, ஜெபிப்பதை கூட விட்டுறாங்க. ஏன்னா நெருக்கம் ஒரு மனிதனை உருகுலைய செய்யும், ஒரு மனிதனுடைய பாதையை மாற்றிவிடும், அவனுடைய குணங்களை மாற்றிவிடும், அவனுடைய அணுகுமுறைகளை மாற்றிவிடும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஆனால் கொரிந்துக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு, நீங்க எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும், ஏன்னா அவருடைய அனுபவத்திலிருந்து பேசுறாரு. நெருக்கம் வரும், எல்லாருக்கும் வரும். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் ஒருவேளை நெருக்கத்திலே கடந்து போகலாம், அதான் பிரச்சனையில கடந்து போகலாம், இல்ல ஏற்கனவே அதை சந்தித்து இருக்கலாம், இனி வரப்போற காலங்களிலும் வரும். அதை தவிர்க்கவே முடியாது. இட் இஸ் இன்எவிட்டபிள். அதை தவிர்க்கவே முடியாது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒன்றி இருக்கிறது. பேதுரு என்ன சொல்றாரு பாப்பா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 5-6 வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாகப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். போதும். தேங்க்யூ ஐயா. என்ன கடைசியா இந்த பகுதியை மட்டும் நீங்க எல்லாரும் சொல்லுங்க. கடைசி பகுதி என்ன சொல்லுச்சு? கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால் துக்கப்படுங்க. கண்டிப்பா சோதனை, கஷ்டங்கள் வரதாங்க செய்யும். கஷ்டம் வராம இருக்கவே முடியாது. ஒரு கிறிஸ்தவன் என்றால், என்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றையிலிருந்து கஷ்டம் வரும். நீங்கெல்லாம் யோசிப்பீங்க, என்னப்பா நீங்க நல்லா சொல்லி இப்பதான் நல்லா எங்களெல்லாம் உற்சாகப்படுத்துவேன்னு பார்த்தா கஷ்டம் வரும், துன்பம் வரும். நான் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தான் உங்களோட பேசுறேன். என் சொந்தமா நான் எதையுமே நான் பேசுறதே கிடையாது. ஏன்னால் இது ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். இந்த பரிசுத்த இடத்துல இருந்து நம்மளோட சொந்த வார்த்தைகளை பேசுவதற்கு இங்க அனுமதி கிடையாது. அவங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்கன்னா எதுக்கு கொடுக்குறாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு. அதனால்தான் உங்களுக்காக எனக்கு ஒரே போராட்டம். டெய்லி மார்னிங் ஆண்டவரை என்ன வார்த்தை சொல்லுகிறது, என்ன வார்த்தை சொல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். பல நாளா போராடி கடைசி ஆண்டவர் கொடுத்ததுதான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 58-59. கவனிங்க. ஏன் நமக்கு இடுக்கண்கள் வருது? ஏன் நமக்கு கஷ்டம் வருது? ஏன் நமக்கு உபத்திரம் வருகிறது? ஏன் நான் நிறைய கஷ்டத்துக்குள்ள நான் போறேன் அப்படின்னு பல கேள்விகளோடு நாம இங்க உட்கார்ந்து இருக்கலாம். நம்ம இந்த வார்த்தைகளை
படி நடப்பதற்கு கவனமா இருக்கணும். பைபிள கையில வச்சிருந்தா போதாது, பைபிள்ல வீட்டுல வச்சிருந்தா போதாது, பைபிள்ல போன்ல வச்சிருந்தா போதாது. தாவீது சொல்றார், என்னுடைய வார்த்தையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன். மனப்பாடமா மனசுல இருக்கும். வார்த்தை மனசுல இருந்தால்தாங்க இந்த மாதிரி நெருக்கங்கள் வரும்பொழுது நிக்க முடியும். தொடர்ந்து வாசிங்கம்மா. வரும். எப்போ நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடவாமல் இருந்தால் எல்லாம் வரும்தாங்க. நீ இஷ்டம் போல நீ வாழ்ந்தால் இடுக்கண்கள் வரும், தவிப்பு வரும், தனிமை வரும், வியாதிகள் வரும். நீ தப்பிக்கவே முடியாது. ஆண்டவரை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. சிந்திக்கிறதா இன்றைக்கு வார்த்தையெல்லாம் சிந்திக்கணும். எதுவும் உணர்ச்சி வசப்படவே கூடாது. நான் இந்த ஆண்டவரோடு வாழ்கின்றேனா? இந்த ஆண்டவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? யோசிக்கணும். ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசுவானவரே இதெல்லாம் கடந்து போனார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறார். என்ன உரைக்கிறார்? 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் பாருங்களேன், இயேசுவானவருக்கே இந்த கதி தாங்க. நீங்களாம் நினைக்கலாம், எனக்கு மட்டும் தாங்க கஷ்டம்லாம் வருது, எனக்கு மட்டும் தாங்க வருது, வேற யாருக்கும் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே. இல்லவே இல்லை. தயவு செய்து நல்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்கமா சொல்றாரு. இயேசுவை பற்றி சொல்லுகிறார், அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராயிருந்தார். பாத்தீங்களா? நீங்களும் நானும் வணங்குகிற இயேசுவே இப்படிதான் இருந்தார். அதனால நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நான் மட்டும்தான் போறேங்க, எனக்கு மட்டும்தாங்க கஷ்டம், என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படுறதே கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை. இயேசுவானவர் இதையெல்லாம் கடந்து போனார். நீங்கள் ஆராதிக்கிற கடவுள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேண்டுகிற கடவுள் இதை கடந்து போனார். அதனால பயப்பட வேண்டாம். எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கு, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, வேற யாருக்கும் நடக்கலைங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. எனக்கு அருமையானவர்களே, துன்பமும் துயரமும் ஆண்டவராகிய இயேசுவும் கடந்து போனார். நீங்கள் எதெல்லாம் இன்றைக்கு கடந்து போகிறீர்களோ அது ஆண்டவர் ஏற்கனவே அதை கடந்து போனார். நீங்க மனசுல சொல்லிக்கிறீங்களா அடிக்கடி, அதெல்லாம் ஆண்டவரும் கடந்து போனார். அப்படி இருந்தா இந்த இந்த உபத்திரவத்திலே யாரெல்லாம் போனாங்க, எப்படி போனாங்க, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் வேகமா பார்க்கிறோம். சில எதிர்மறையான கஷ்டங்களை சந்தித்தவர்கள். முதலாவது ஆகையா, அவரை பத்தி பார்க்கலாம். அகசியா 2 ராஜாக்களின் புத்தகம். அவர் என்ன செய்தாரு? இந்த அகசியா 2 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 1:3. கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லையா என்று, இஸ்ரவேலின் தேவன் இல்லையா என்றா, நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூவிற்கு விசாரிக்க போகிறீர்கள். பாத்தீங்களா? இந்த அகசியா, இந்த ராஜா என்ன பண்ணா, வியாதிப்பட்டான், செத்தும் போனான். இவன் என்ன பண்றான் பார்த்தீங்களா? ஆண்ட மெய் தேவனாகிய தேவனை விட்டுட்டு நிறைய நேரம் கஷ்டம் வரும்போது என்ன தெரியுமா பண்ணுவோம்? குறுக்கு வழியில போவோம். பார்த்துருக்கீங்களா? கடவுளை தேடாமல் இந்த அகசியா ராஜா வேற கடவுளை வணங்க போனான். அந்த நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்களேன். ஐயோ, இந்த ராஜா எப்படி செத்து போனான்னு போட்டுருக்கு. அப்படி உடம்பெல்லாம் ஒதுருது இத வாசிச்சா. கடவுளை விட்டு நீங்க விலகி போனீர்கள் என்றால் இதுதான்.
கஷ்டம் வரும்போது இந்த அகசியா ஆண்டவரை தேடாமல் வேற கடவுள், நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, கஷ்டம் வந்தோடனே வேற ஏதாவது குறுக்கு வழி, ஷார்ட்கட், அதனால இந்த ட்ரக்ஸுக்கு போறாங்க, தற்கொலைக்கு போறாங்க, கடலுக்கு உள்ள போறாங்க. கஷ்டம் வரும்போது கடவுளை தேடாமல் நீங்கள் வேற வழியாய் போனீர்கள் என்றால் இந்த அகசியாவுக்கு நடந்ததுதான். இன்னொருத்தன் கேயாசி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கேயாசி என்ன பண்ணா, பணத்திற்கு பின்னாடி போனா. அது 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 5. கேயாசி என்பவன் எலிசா அதை வாங்கல. இந்த கேயாசி என்ன பண்றான், பணம் அவசியம்தான், பணம் தேவைதான். ஆனால் இங்கே என்ன பண்றான் பாருங்க, பணத்தை தேடி போனவனுக்கு என்ன கஷ்டம் வந்தது, குஷ்டரோகம் வந்தது, கொடிய வியாதி. அது பணம் அலைந்து ஓடுகிறார்கள். இன்றைக்கு கஷ்டம் வந்தோடனே என்ன பண்றாங்க, பணம். இன்னும் கஷ்டம் வந்தோடனே இன்னும் பணம் என்று பேய் மாதிரி போடுறாங்க. கேயாசியோடைய ஆவி உங்கள் மேல் இருந்தால், நான் சொல்கிறேன்ல, வேதம் சொல்லுகிறது, இந்த கேயாசிக்கு குஷ்டரோகம் வந்தது. யார் தெரியுமா இந்த கேயாசி? எலிசாவோடயே இருந்தவர், தீர்க்கதரிசி கூட இருந்தவருங்க. கடவுளை யார் என்று நல்லா தெரியும் அவருக்கு. அக்கினி இறங்குறத பார்த்தாரு, என்னென்னமோ பார்த்தாரு அதிசயங்களை. ஆனா பணம் என்று வந்த பொழுது கடவுளை மறந்தார். கஷ்டம் வரும்பொழுது கடவுளை மறந்து பணத்தை தேடி போவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. நெருக்கப்படலாம், எப்பக்கத்திலும் நெருக்கப்படலாம். ஆனால் ஒடுங்கி போகாமல் இருக்க வேண்டும் என்றால் கடவுளை பற்றி கொள்ளணும். இன்னொரு யோராம் அப்படின்னு ஒருத்தரை பார்க்க போறோம். யோராம் என்ன பண்ணாரு? 2 நாளாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 என்ன பண்ணா, மேடைகளை உண்டு பண்ண. பாருங்களேன், கஷ்டம் எதனால வந்ததுன்னு நம்ம ஒரு பட்டியல் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். யாரெல்லாம் என்ன. இவன் என்ன பண்றான், தேவனை விட்டுவிட்டு மேடைகளை. இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றாங்க, கடவுளை விட்டுட்டு, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இவங்க பின்னாடி அவங்க பின்னாடி. நான் தவறு சொல்லலை, ஆனால் நீங்கள் கடவுளை தேடாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்று மேடைகளை அமைத்துக் கொள்ளுகிறீர்கள். இன்னைக்கு ஹீரோ வர்ஷிப் அதிகமாயிடுச்சு. பெரிய கதாநாயகர்களை பார்க்கிறோம், பெரிய ஆட்களை பார்த்து அவங்க பின்னாடி ஓடுறோம். தயவு செய்து உங்களுக்கென்று மேடைகளை அமைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கென்று மேடைகளை. இந்த யோராம் அழிந்து போகலாம். இந்த புக்கெல்லாம் நீங்க வீட்டுல உண்மையா நீங்க ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கெல்லாம் வீட்டுல போய் படிச்சு பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமையில முழு நேரம் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவும் என்று வேதம் சொல்லுது. இந்த முழு நாளும் ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க. உங்களுடைய வாழ்க்கை முறைமையெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு என்று கொடுங்கள். இன்றைக்கு என்ன பண்றோம், கடவுளை விட்டு போன இவங்க எல்லாம். அடுத்து இன்னொரு ஆள் உசியா. இந்த உசியா என்ன பண்ற? 2 நாளாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இங்க என்ன பண்றாரு உசியா, ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர் எடுத்துக்கிட்டார். இதெல்லாம் கொஞ்சம் கடினமான சப்ஜெக்ட் தான். ஆனா இவங்க எல்லாம் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது. ஆசாரிய ஊழியம் பாருங்களேன், இந்த ஊழியங்கள் இதெல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் யாரும் உள்ள நானும் பண்ணுவேன். நான் 4 வசனம் படிச்சாச்சு, நான் இனிமே சர்ச்சை நடத்த போறேன், நான் இதை செய்ய போறேன், இனிமே நான் ஒரு ஊழியத்தை ஸ்தாபிக்க போறேன். தயவு செய்து அப்படின்னு நினைக்காதீங்க. இது உன்னத அழைப்பு, இது அபிஷேகம். இந்த அபிஷேகம் கடவுளால் நியமிக்கப்பட்ட மனிதர்களுக்கு மாற்றமே கொடுக்கப்படுகிறது, எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது இல்லை. அதனால்தான் ஊழியர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசாதீங்க. தாவீது சொல்றாருல, நான் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலின் மேல எப்படி கைய போடுவேன். இந்த உசியா ஆண்டவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கிறார்.
அவரே போய் தூபம் காட்டுறாரு. லேட் ஆயிடுச்சு. ஆசாரியர்கள் தவிர வேறு யாரும் ஊழியம் செய்யக்கூடாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மட்டும் தான் செய்ய வேண்டும். தயவு செய்து அந்த இடத்தை நீங்க போய் போகணும்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் அழைத்தால் போங்க. அது வரைக்கும் காத்திருங்க. உசியா ஆண்டவருடைய இவங்கெல்லாம் கஷ்டத்தை அவங்களா கூப்பிட்டுக்கிட்டாங்க. தேவையில்லாத செய்து கஷ்டத்தை வருவித்துக் கொண்டார்கள் இவர்கள்லாம். தூபம் காட்டுவது சாதாரண மனிதனுடைய வேலை அல்ல. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மட்டும்தான் அது செய்யணும். வேற யாரும் தயவு செய்து அந்த மாதிரி போயிடாதீங்க. நான் எனக்கு வசனம் கிடைச்சிச்சு, நான் போய் தனியா ஒரு ஊழியம் செய்ய போறேன். இன்றைக்கும் நாங்கள் எங்கள் திருச்சபையோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கோம். பல இடங்களுக்கு போகிறோம். ஆனால் எங்கள் திருச்சபையிலே நாங்கள் ஒரு அங்கமாக இருந்து உங்களை போன்ற உட்கார்ந்து ஆராதனை செய்துதான் இருக்கோம். திருச்சபையோடு இணைந்து ஊழியம் செய்யும். நான் எந்த சபையில பிறந்து ஞானஸ்தானம் பெற்று கல்யாணம் ஆகி அங்க இருந்தேன்னா அங்கதான் கடைசி சாகர வரைக்கும் அங்கதான் இருப்பேன் நான். அப்படி நீங்கள் தீர்மானம் எடுங்கள். தயவு செய்து நான் சொல்றேன், இன்றைக்கு நிறைய மக்கள் சிதறி போகிறார்கள். நெருக்கங்கள் வருது, கொஞ்சம் வித்தியாசமா வந்தோம்னா இங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் தங்கள் கஷ்டங்களை அவங்களே வருவிச்சுட்டு கொண்டு வந்துகிட்டாங்க. சிந்திச்சு பாருங்க. நீங்களும் நானும் எந்த இடத்துல தவறு செய்கிறோம் சிந்திங்க தயவு செய்து. அப்போதான் நம்ம வேதம் சொல்லுவோம், முடிவு பரியந்தம் நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படும். இந்த கிறிஸ்தவ ஓட்டம் என்பது ஏதோ கொஞ்ச நாள் இல்லைங்க. நீங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவத்தில் இருக்கும். இயேசுவை பற்றி கொண்டு இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துக்கு வரவே கூடாது. அதனாலதான் பாவ அறிக்கை சொல்றாங்க. எதுக்கு பாவ அறிக்கை? ஆண்டவரே, ஒருவேளை நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னியும் என்றார். இந்த ராபோஜனத்திலே பங்கு பெறுவதை குறித்து ஐயா உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கார். தகுதி இல்லாமல் அதுல கலந்துட்டா வியாதி, ஏன் சாக கூட நேரிடுங்க. தன்னைத்தானே நிதானித்து அறிந்து கர்த்தருடைய பந்தியில் சேர வேண்டும். அப்புறம் கஷ்டம் வந்த பிறகு எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, தன்னைத்தான் நிதானித்துக் கொள்ளணும். அதனாலதான் நாங்க இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல சொல்லி கொடுத்தோம், கால் கழுவுற ஊழியம் தான் இயேசு செய்தாராம். பொதுவாக இயேசு கடைசி பந்தியில என்ன பண்ணாரு? எல்லார் காலையும் கழுவினார். இன்னைக்கு நம்ம எல்லாம் கழுவணும்னு சொன்ன கழுவுவோமா? நான் கழுவிடுவேன். எத்தனை பேர் கால் கழுவு சொன்னாலும் நான் கழுவிடுவேன். அது தன்னை வெறுமையாக்குறது. அதுதான் இங்க பாவ அறிக்கை. ஆண்டவரே, வெறுமையாக்குறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, ஒரே ஒரு விஷயம் என்னை மன்னியும். சரி, இப்படி நெகட்டிவா சிலரை பார்த்தோம், எதிர்மறையா. அப்போ இப்படிதான் நான் வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அவங்களுக்கு ஒரு விடை கொடுக்குறேன். யோபின் வாழ்க்கை உங்களுக்கு அதை பத்தி நம்ம படிக்க போறதுல யோபு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும், யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு கஷ்டத்துல இருந்த யோபு என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், சோத்திரம். கஷ்டத்துல சொல்றாருங்க. நிறைய நேரம் நம்ம பாருங்க, இதுதான் கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவம் என்பது என்ன தெரியுமாங்க? நெருக்கப்படும் போது ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க. அதுதான் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்துல வாசிங்களேன். அழகா சொல்றாரு. கஷ்டம் வரும்போது என்ன செய்யறாரு பாருங்களேன். 2 கொரிந்தியர் 12, 1 கொரிந்தியர் 12 இல்ல. எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் மேன்மை குறித்து உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஆனா அந்த கஷ்டத்துல நான் என்ன சொல்றேன், கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இங்க அமர்ந்து இருக்கிற நிறைய பேரு, ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு பகுதியில கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஏதோ ஒரு பிணி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில போராடிட்டே இருக்கிறாங்க. ஆனா பவுல் அப்படிதான் கஷ்டப்பட்டு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, தொடர்ந்து வாசிங்க. அடுத்தது 8ஆம் அடுத்த வசனம். அவர் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல, என்னால இந்த கஷ்டத்தை சுமந்துட்டு போக முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அப்படின்னு அவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, பவுல் அடிகளார் சொல்றாரு. அவன் மத்தியிலே அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க. எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுது தெரியுமா? அவர் ரொம்ப நெருக்கப்படுறார். ஒருவேளை நீங்க அமர்ந்து இருக்க ரொம்ப பிரதர், என்னால வெளியில சொல்ல முடியாத நெருக்கம் பிரதர். உங்களால நீங்க மேடையில் நின்று பேச முடியும், ஆனா என்னால வெளியில கூட சொல்ல முடியாம, ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த வேத வசனத்தை, அது ஜீவன் உள்ளது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொல்றார், வாசிமா. அவர் என்ன சொல்றாரு? உங்களுடைய கிருபை எனக்கு, அதுவரை இந்த கஷ்டம் இருக்குதுதான், எனக்கு ஏமாற்றம் இருக்குதான், ஆனா உங்க கிருபை மட்டும் எனக்கு கொடுங்க. காலையில ஏன் சொன்னாதான், ஏன் படுக்கையில இருந்து ஏந்திருக்கிறீங்களே, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாங்க. இந்த ஒரு நாள் நான் ஓட்டணும் ஆண்டவரே, இந்த ஒரு நாள் ரன் பண்றதுக்கு எனக்கு உங்க கிருபை தாங்க. படிக்கிற பிள்ளைங்கலாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒருவேளை கஷ்டமான சப்ஜெக்ட் வரல, தெரியலன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா, ஏசப்பா இந்த சப்ஜெக்ட் எனக்கு வர மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க. இந்த சப்ஜெக்ட் என்னால முடியல, என்ன படிச்சு முடிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாம் படிச்சு முடிச்சுலாம் எனக்கு வேலை கிடைக்குமா, எதிர்காலம் எப்படி இருக்கும், உங்க கிருபையை தாங்க, உங்க கிருபையை தாங்கன்னு கேளுங்க. நெருக்கமா இருக்கும். இவ்வளவு பேர் எல்லாம் படிச்சவங்க நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க, எல்லாம் கிடைச்சிரும். ஆனா உங்களுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், இவ்வளவு உண்மையா இருந்தேன், ஏன் எனக்கு இப்படின்னு கேள்வி கேட்காம ஆண்டவரே உங்க கிருபையை தாங்க. அண்ணால் அப்படிதான் பண்ணாங்க. அண்ணால் மலடாய் குழந்தை பாக்கியமே இல்லை, இனிமே ஒன்றும் இல்லாத ஆண்டவர் அண்ணாளுடைய கண்ணீரை கண்டு கண்ணீரை துடைக்க, அவன் என்ன தெரியுமா செஞ்சாங்க? எனக்கு அண்ணாளுக்கு பிடிச்சதுன்னா சர்ச்சுக்கு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒருத்தங்களுடைய ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க அவர் மரிச்சு போவார். அந்த அம்மா, அவங்க குடும்பம் எல்லாம் அந்த சர்ச்சுக்கு யாருமே இல்லை. வார நாள்ல சர்ச்சில் யாரும் இருக்க மாட்டாங்க. வந்து கதறி கதறி அழுதாங்க. ஒரு கணவனார் இறந்து போனார். அவர்கள் தொடர்ந்து ஊழியத்தில் வந்தாங்க. திருச்சபை அவங்க ஐயோ நான் சர்ச்சில் ஜெபம் பண்ணேன். நிறைய நேரம் நம்ம திருச்சபையை பகைக்கிறோம் இல்ல. சர்ச்சுக்கு எவ்வளோ போறேன், சர்ச்சுக்கு காணிக்கை கொடுக்குறேன், சர்ச்சில் ஊழியம் செய்யறேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு நடக்கலையே. அண்ணாள் சோர்ந்து போகவே இல்லை, தொடர்ந்து சர்ச்சுக்கு வந்தாங்க. இந்த சர்ச்சு ரொம்ப அருமையான ஒரு இடங்க. உண்மையா சொல்றேன், நீங்கெல்லாம் பாக்கியம், இந்த கேம்பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாக்கியவான்கள். எப்போ வேணா நீங்க நினைச்சீங்கன்னா இங்க ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகம் எப்பவுமே இருக்குங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லைங்கிற, நான் நம்புறேங்க. இங்க தேவ பிரசன்னம் 24/7 இருக்குங்க. 24/7 இருக்கு. இது வெறும் கட்டிடம் இல்ல, தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது வெறும் கட்டிடம் இல்ல. அண்ணால் ஒரு கட்டிடத்துல போய் ஜெபம் பண்ணல. நம்ம நினைக்கிறது இது ஒரு பில்டிங்கு அப்படின்னு நினைக்க இல்ல. இங்க தேவன் எப்பொழுதுமே இருக்கிற ரெடியா இருக்கிறார். நீங்க எப்போ வேணா வரலாம், நடு ராத்திரியில் வரலாம், அதிகாலையில வரலாம், மத்தியானத்துல வரலாம். தயவு செய்து அண்ணால் போல ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம், இங்க இந்த இடத்தெல்லாம் உங்க கண்ணீரால நினைவு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போதாதுங்க, உங்கள் இருதயம் இங்கே அண்ணால் போல. நகோமி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நகோமிக்கு அவங்களுடைய நம்பிக்கையே கணவர் தான். நகோமி கணவரை இழந்தார். அவங்க 2 பிள்ளைங்க, அவங்க 2 பெண் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ரூத் அண்ட் ஓர்பால். அவங்களும் இறந்து போனாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீட்டுல கணவர் எல்லாம் இறந்து போனா எப்படி இருக்கும் அந்த வீடு? நினைச்சு பார்க்கவே அப்படி. நகோமி தன்னை மாறா என்று சொல்லுங்க. அம்மா நான் கசப்புமா, ஏன்னா என்கிட்ட ஒண்ணும் நல்லதே கிடையாது, எல்லாம் போயிருங்க. ரூத் ஓர்பால் சொல்றேன் போயிருங்க. அப்ப ரூத் சொல்றாங்க, உம்முடைய கடவுள் என் கடவுள், உங்க தெய்வம் தான் என் தெய்வம், கஷ்டமோ நஷ்டமோ நான் உன் கூட வரமான்றான். எல்லாம் போச்சுங்க. நகோமியை பார்த்த கடவுள் ரூத்தின் மேலே மனம் இறங்கி, ரூத் பாத்தீங்கன்னா இயேசுவின் வம்ச வரலாறில் இடம் பெற்றிருக்கிறார். எல்லாம் போச்சு, கணவன் போச்சுன்னா எல்லாமே போச்சுங்க, எல்லாமே போச்சு. இனி ஒன்றுமே கிடையாது. நம்பிக்கை இல்லாமல் இருந்த நகோமி, நம்பிக்கை இல்லாமல் இருந்த ரூத், ஆண்டவர்
அந்த நம்பி கஷ்டம்தான், நெருக்கம். இனிமே என்ன பண்றது? ரூத்து கிட்ட சொல்றாங்க நகோமி, நீ போயிருமா, ஓர்பால்ட்ட சொல்ல, நீ போயிருமா, நீ போய் ஏதாவது காட்டு வேலை செஞ்சு பழைச்சிக்கோ, வேற ஏதாவது கடவுளை வணங்கி பழைச்சிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ரூத் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, ரூத்துடைய பக்திய நகோமியுடைய பக்தியை ரூத் ஒவ்வொரு நாளும் பார்த்து இருக்கிறாங்க. அந்த அம்மா ஜெபம் பண்றத பார்த்து இருக்கிறாங்க. அந்த அம்மா கடவுள் மேல வச்சிருக்கிற பக்தியை பார்த்து இருக்கிறாங்க. இன்றைக்கு பக்தியே இல்லைங்க, பக்தி குறைஞ்சு போச்சு. ரொம்ப வேதனையா இருக்கு. சாப்பிடுறதுக்கு முன்னாடி கூட ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு மோசமா போச்சு கிறிஸ்தவம். ஆண்டவர் உணவு கொடுக்கிறாரு, உயிர் கொடுக்கிற. காலைல ஏஞ்சோன்னு எத்தனை பேர் ஆண்டவரை இந்த நாள் நன்றின்னு சொல்றீங்க? காலைல ஏஞ்சோன்னு ஒரு நாளாவது சொல்றோமா? போன வாரம் ஒரு 26 வயசு தம்பி, ஒரு 6 மாதத்துல இளமையா இருக்கிற பசங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்துக்கிறாரு. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுது. ஊழியத்துல இருக்கிறான், வர்ஷிப் லீடர். ஆக்சிடென்ட்ல இறந்தது, உடஞ்சே போச்சு. நல்லா இருக்கும் அந்த பையன். அந்த பையன் பேரு ஜோப் ஜெஷோரல். அவங்க அப்பாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு ஊழியம் தான் பண்ணிட்டு இருந்தான். நல்லா படிச்ச பையன், ஆக்சிடென்ட்ல இறந்துதான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட இருக்கோம், சாட்சிகள்லாம் யாருமே வரல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இன்னைக்கு நீங்கெல்லாம் உயிரோட இருக்கிற, நான்லாம் உயிரோட இருக்கிற. எதனாலங்க? நம்ம சாப்பிட்ற உணவுனால இல்லைங்க, நம்மளுடைய உடையினால இல்ல, நம்ம வருமானத்தினால இல்ல. நீங்க தூங்கும் போது செத்து போனீங்கன்னா என்ன நடக்கும்? ஒருத்தர் ஆண்டவரே இந்த நாள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு வாரம், தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் சொல்றோமா? இந்த நகோமி சொன்னாங்க, நெருக்கத்திலே கஷ்டத்திலையும் கடவுளுக்கு நன்றி சொல்றத ரூத் பார்த்தாங்க. நீங்க நெருக்கப்படும் போது கர்த்தரோடு எப்படி இருக்கிறீங்களோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அதுதான் அவங்களை இந்த திருச்சபைக்கு கொண்டு வரும். திருச்சபைக்கு எப்படி மக்கள் வருவாங்க? உங்க வாழ்க்கையை பார்க்கணுங்க. இந்த அண்ணன் பாருப்பா, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு இயேசு என்னமா பிடிச்சிருக்கு, இந்த அக்காவை பாரு. எனக்கு இங்க இருக்கவங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு பொறாமையா இருக்கு. பக்தி, நல்ல பக்தியில வளர்ந்துட்டே வராங்க. அவங்களுக்கு கல்வி அறிவு கம்மி, ஆனா பக்தியில பற்றி கொண்டு வருகிறார்கள். உங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். உங்களை நீங்க போறீங்களா, நீங்க மணம்பாடி போறீங்களோ, சாத்தியத்துக்கு போறீங்களோ, கோவிலூருக்கு போறீங்க, உங்களுக்குள்ளே கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? நகோமியாக நீங்கள் போகும் பொழுது ரூத் ஆகிய மக்கள் உங்களை பார்க்கணும். இந்த அக்கா வணங்குற கடவுள் நானும் வணங்குவேன், இந்த அண்ணன் வணங்குற கடவுளை நானும் வணங்குவேன்னு சொல்றாங்களா? இல்ல உங்களை பார்த்து ஐயோ இந்த அண்ணன் ஏன் தான் இப்படி இருக்கிறாரு. எரேமியா அருமையான ஒரு தீவு. நிறைய கஷ்டம்னா எரேமியா புக்கை நீங்க படிச்சுக்கணும். இப்ப அதெல்லாம் படிக்க டைம் இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டார். ஆனா கஷ்டத்துல ஆண்டவர் அவரோட எசேக்கியா ராஜா ஒருத்தருக்கும் அவர் வியாதிப்பட்டார். அவருடைய வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். அந்த எசேக்கியா என்ன பண்றாரு தெரியுமாங்க? ஆண்டவர் நாள் குறிச்சிடுறாரு. இப்போ ஒருவேளை உங்களுக்கோ எனக்கோ ஆண்டவர் சொல்றாரு, பா நீ இந்த நாள்ல செத்து போயிருவ அப்படின்னு சொன்னாங்க, என்ன பண்ணுவோம் நம்ம? ஐயோ பாஸ்டருக்கு போன் பண்ண, ஐயோ பாஸ்டர் அம்மா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, முக்காடு போட்டுட்டு ஓடி வந்துருவோம் இல்ல இல்ல. ஆனா இந்த எசேக்கியா ராஜா என்ன தெரியுமா செஞ்சாரு? ஆண்டவரு என்னை நிலைத்தருளும், ரிமெம்பர் மீ ஓ லார்ட் அப்படின்ற, என்னை நிலையும் ஆண்டவரே, என்னை நினைச்சிருங்க. என்னத்தை நினைக்கிறோம்? நான் செய்த காரியத்தை நினைச்சுப்பாங்க. ஆண்டவருக்காக நீங்கள் செய்ததை ஆண்டவர் நினை கூறுல உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாரு, உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுப்பாரு. எப்போ? ஆண்டவருக்காக நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஆண்டவருக்காக நீங்க அசையாமல் நிற்கும் பொழுது நீங்க போய் ஜெபம் பண்ணீங்க வைங்களேன்,
எஸ், இந்த அம்மா எனக்கு இன்னும் வேணும், இந்த அம்மா இந்த இடத்துல இருந்து இன்னும் ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கு, வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் கூட்டி கொடு, இன்னொரு 10 வருஷம், இல்லைன்னா கத்தம் தான். நீங்க என்ன பண்ணாலும், நீங்க நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடாமல் போனா, ஒரு கை ஒரு கால் விழுந்தோன்னு இயேசு இயேசுன்னு இயேசுவே வார்த்தையே வராது. இந்த எசேக்கியா ராஜா, ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க. கஷ்டம் வந்துச்சு, சாவு குறிச்சாச்சு, இந்த எசேக்கியா ராஜா, ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க. அப்போ இந்த கஷ்டங்கள்லாம் எதுக்கு வருது? குயிக்கா நான் சொல்றேன். 1 எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஏன் இந்த கஷ்டங்கள்லாம் வருகிறது? என்ன நான் பண்ணணும்? குயிக்கா வாசிங்க, இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிடணும். எபிரேயர் 10:25. கேட்கலாம், நீங்க கேட்கலாம், ஏங்க நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, அப்ப எதுக்குங்க வருது? சபை கூடி விட்டு பாருங்களேன். நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா கஷ்டம் வருது? சர்ச்சுக்கு வருது ஆப்ஷனலா வச்சுட்டாங்க. வேணும்னா போகலாம், இல்லை முடியலன்னா பார்த்துக்கலாம், இன்னைக்கு லீவ் விட்டுக்கலாம். நாங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸா வளர்க்கப்பட்டவங்க. எங்களுக்கு சர்ச்சுக்கு போறோம்னா சாப்பாடே கிடையாது. சபை கூடுதலை விட்டு விடாதீங்க தயவு செய்து. என்ன ஆனாலும் சரி, சர்ச்சுக்கு மட்டும் வராம இருந்துடாதீங்க. சர்ச்சுக்கு வருதுன்னா ஆண்டவரை தேடுகிறதை விட்டு விடாதீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்றேன். சர்ச்சு இட்ஸ் அ பிளேஸ். இது ஒரு ஆராதனை கூடம். இந்த இடம் எதுக்கு? ஆண்டவரை மாத்திரம் ஆராதிப்பதற்கு. அடுத்தது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் போதும்னு இருக்கணும். எப்ப நம்ம அதிகம் வேணும்னுமோ கஷ்டம் வரும். கடவுள் விட்டு போனா கஷ்டம் வரும். அப்படியே கஷ்டம் வந்தாலும் கடவுள் நம்ம கூட இருந்தானா, எசேக்கியா ராஜா மாதிரி, அன்னாள் மாதிரி, நகோமி மாதிரி நம்ம மேற்கொள்ள முடியும். அடுத்தது சங்கீதம் 118:6. அப்போ கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக வாசிமா. எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். கர்த்தர் என் பட்சத்தில், கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருந்தாலும் வைங்களேன், எதுக்குமே பயப்பட மாட்டேன். என் கூட கடவுளுக்குள்ள இருந்தேன், நான் ஒண்ணும் என் கஷ்டம் தான் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா என் கூட கர்த்தர் இருக்கிறார். நம்ம தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. அத 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனம். 119:67. நான் உபத்திரவப்படுவது 71ஆம் வசனம் சூப்பரா இருக்கும். உபத்திரவப்பட்டது நல்லது. அவர் என்ன சொல்ற? கஷ்டம் வந்தது நல்லதுன்றாருங்க. ஏனென்றால் என்ன ஆச்சு? கற்றுக்கொண்டேன். உபத்திரவப்பட்டது நல்லதுன்றாரு. ஏன் தெரியுமாங்க? உபத்திரவம் தான் ஒரு மனிதனை கடவுள் கிட்ட கொண்டு போகும். நெருக்கப்படும் பொழுதுதான் ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே என் மேல் கண்ணோக்கமாயிரும்னு இறுதியான ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் முடிச்சிடுறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:14. இல்லம்மா, அது இல்லம்மா, 5:14 14. என்ன பண்ணணும்? அப்போ ஒழுங்கில்லாதவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். அடுத்தது திடனற்று. இப்போ உங்க சர்ச்சில் வர யாராவது சர்ச்சுக்கே வர பிடிக்கலன்னா ஒருத்தர் அதுக்குதான் திருச்சபை. திருச்சபை முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒருத்தர் பார்த்து எப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு, போன வாரம் ஏன் வரல, உங்க வீட்டுல எப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் எங்களை பார்த்து என்ன கேட்கறாங்களோ, நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டுருவாங்க. நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்க. சென்னையில எல்லாம் அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. வாசி. 1 பேதுரு 1:7.
end verse. இது லேசான உபத்திரவம் தான். ஆனால் எதுக்காக இந்த உபத்திரம்? ஏன் நான் நெருக்கப்படுகிறேன்? ஏன் எனக்கு வர வேண்டியதெல்லாம் வராம இருக்குது? ஏன் எனக்கு எல்லாமே தடையா இருக்குது? இந்த வசனம் தான். அழிந்து போகிற பொன் அதை பார்க்கிலும் அதிகம். பொண்ணு இப்போ 1,00,000 ஒரு சவரன். அதை பார்க்கலும் வெளியேற பெற்றது எதுவாம்? உங்கள் விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் என்ன பண்ணப்பட வேண்டும்? சோதிக்கப்பட வேண்டும். டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணாத அதான் பரீட்சை வைக்கிறாங்க பசங்களுக்கு. ஆனா பசங்களுக்கு ஓவரா பரீட்சை வச்சிடுறாங்க. பரீட்சை ஒண்ணு ஓவர் பரீட்சைனாலும் பிரச்சனை. அதுவும் நல்லதுதான். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு எப்போ? இயேசு வரும்பொழுது ரெடியா இருங்க. வானத்திலே ஆண்டவராக இயேசு வருவார். அப்போ நீங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தீங்கன்னா பொம் மேல போயிடலாம். இல்லைன்னா இங்கேயே இருக்கணும். இங்கே இருக்கணும்னு ஆசையா? பவுல் சொல்றாரு, நான் செத்தா எனக்கு லாபம், நான் உயிரோட இருந்தா இயேசுக்கு லாபம்ன்றாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.